அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவக கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றமான நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகுது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்குங்க, அதாவது புதன், சுக்கிரன், அதே மாதிரி புதன் வக்ர நிலை அடைய போகிறாருங்க. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அப்போது இந்த காலகட்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாறுதலான ஒரு காலகட்டம் தான். எல்லாத்தை விட இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, 12ஆம் பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்து நீங்கள் ஒரு 3.5 வருஷமாக பட்டுருக்கக்கூடிய ஒரு கடினமான மன உளைச்சலுக்கு அந்த சனி பகவான் இந்த மாத கடைசியில், அதாவது 26ஆம் தேதி, வக்ர நிலை அடைய போகிறாருங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு இது நிலைதாங்க. இந்த பயிற்சிகளால் பார்த்துட்டோம்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்ணதுனால சில நெருக்கடிகளும் மட்டும் கிடையாதுங்க. சில நண்பர்கள்னாலையும் சில உறவு ரீதியிலையும் சில பாதிப்புகளையும் கசப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க. இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்போவுமே ஒரு கண்ணியமான ஒரு குணம் உண்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும், மற்றவங்களுக்கு நன்மைகளை செய்தும், அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிறு உதவியாவது நம்ம செய்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய வளர்ச்சியை, நம்ம கொடுக்குற நிலையில் தான் இருக்கணும் தவிர வாங்குகிற நிலையை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானித்து அதுக்கு தகுந்த மாதிரியே வாழக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரர். ஆனால் எந்த அளவுக்கு நாம் ஒரு திறமையானவர்களாக இருந்தாலும், நீங்கள் பெரிய ஒரு அளவில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும், ஆனால் இப்போது இந்த ஒரு 3.5 வருஷமாக சொல்ல போனோம்னா அவ்வளவு நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. இன்றைக்கி நம்மளை பார்க்குறவங்க நம்மளை கௌரவமாக தான் பார்க்குறாங்க. யாருமே சாதாரணமாக நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்குதோ இல்லையோ, அப்போ அவருக்கு என்னப்பா குறைச்சல், அவர் என்னப்பா பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நாம் நடந்துக்கிறோம். ஆனால் அது இயல்பாக வந்த குணம். அதே சமயத்தில் இல்லைனாலும் அடுத்தவங்ககிட்ட என்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டாங்க. சாப்பிடாமல் இருந்தால் கூட நான் நல்லா சாப்பிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஏன்னா அடுத்தவங்களுக்கு முன்னால் கௌரவமாகவும் கண்ணியமாகவும், ஒரு திறமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், ஆனால் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசிக்காரரு. ஏன்னா சிம்மராசிக்காரரு அக்னி தத்துவ ராசி. அக்னி தத்துவம்னா ஒரு எரியும் தீபத்தின் வெளிச்சம் மாதிரிங்க. சரிங்களா? எப்போவுமே ஒரு வெளிச்சம் தீபம் எரியுதுன்னா அது சுற்றி அந்த வெளிச்சம் வரும். ஆனால் தான் மட்டும் அந்த வெளிச்சத்தை அடையிறது இல்லைங்க. அந்த மாதிரி தான் மட்டும் நல்லா இல்லாமல் மற்றவங்களையும் உருவாக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் தானே இப்போ கஷ்டப்படுற அளவுக்கு சிலருக்கெல்லாம் சிம்மராசிக்காரர் இடமாற்றம், தாவு மாற்றம், இன்றைக்கி இங்கே வந்தங்க இங்கேயும் சரியில்லை. சிலர்லாம் பார்த்தோம்னா வீடு மாறி இருப்பீங்க, ஊர் மாறி இருப்பீங்க, சிலர்லாம் வெளிநாடே போயிருப்பீங்க. வெளிநாடே வந்து கூட அங்கே எல்லாமே ஊரெல்லாம் இப்போ வந்தேங்க, எல்லாம் உலகமெல்லாம் சுற்றுனேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா என்னமோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அனுபவம் இருக்குதுங்க, ஆனால் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரியும் திறமைக்கு தகுந்த மாதிரியும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியலைங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா தேவையில்லாத சில கடன் பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு. இந்த கடன் கட்டுறதுலையே என்ன தான் எப்படி கட்டுறது, எப்படி தான் சமாளிக்கிறதுங்கிற ஒரு பயம், மன அழுத்தம் உருவாயிருச்சு. உடல் ரீதியிலையும் பார்த்துட்டோம்னா அடிக்கடி சில தொந்தரவுகள் ஆச்சுங்களா. பெரிய நோய் இல்லை, பெரிய நொடி இல்லை. ஏன்னா முதல் மாதிரி ஒரு வேகம் எடுக்க முடிய மாட்டேங்குது, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, சிந்தனைகள் சிதறடிக்குது, திட்டம் போட்ட காரியங்களை கரெக்டாக செய்து முடிக்க முடியல, யாருக்கிட்ட அதிகமாக நெருங்குறோமோ அந்த இடத்துல சில பிரச்சனைகள் உருவாகுது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களே நமக்கு எதிரியாக மாறுறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் இந்த சமீப காலகட்டங்களில் உருவாகிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி பொருளாதார சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் கூட நம்மளுடைய சில கணக்குகள் போட்டோம்னா கச்சிதமாக இந்த மாதத்தில் இது சம்பாதிக்கணும், இதை செய்யணும், இந்த பிஸ்னஸ் இப்படி தான் பண்ணணும். ஏன்னா சிம்மராசிக்காரரு எப்பவும் சுய தொழில் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க. அடுத்தவங்க கிட்ட நாம் போய் சம்பளம் வாங்கிறத விட அடுத்தவங்களுக்கு 10 பேருக்கு இல்லை 500 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரர். அந்த மாதிரி இருக்கும். ஒரு பிரைவேட்லேயும் ஒரு வேலையிலேயே ஒரு கம்பெனிலேயே இருந்தால் கூட அங்கே பார்த்தோம்னா நாம் அடுத்தவங்களுக்கு
வேலை சொல்கிற அளவுக்கு தான் நாம் இருப்போம். ஆச்சுங்களா? ஆனால் அப்படி இருந்தவங்க பார்த்தோம்னா, இன்றைக்கி நமக்கு என்னென்னா, அடுத்தவங்க நம்மளை ஏதோ ஒரு குறை சொல்லிடுவாங்களா, குற்றம் சுமத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும், அதே நேரத்தில் நல்லா ரூ. 10 இங்கேருந்து நமக்கு தாராளமாக வச்சு செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய குடும்பத்திலேயே சரியான சில தேவையான செலவுகள் பண்ண முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன, வர்ற வரவுக்கும் இருக்கிற செலவுக்கும் சரியாக இருக்குது. நம்ம தேவைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கும் முடிய மாட்டேங்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த சமீப காலங்களில் பார்த்தோம்னா, வீட்டில் சில நல்ல விஷயங்கள் பண்ணலாம்னு நினச்சி முடிவு எடுத்திருப்பீங்க. சரிங்களா? அதாவது வாரிசுகளுக்கு திருமணமோ, அல்லது ஒரு வீடு கட்டுற விஷயமோ, இல்லை ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு விஷயங்களோ, அந்த மாதிரி விஷயங்கள் திட்டங்கள் போட்டிருப்பீங்க. ஆனால் அது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். சில வீடை கட்டலாம்னு நினைக்கிற போது பக்கத்தில் இருக்கிற இடத்துனால சில பிரச்சனைகள் வந்திருக்கும். இல்லையா அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வர்ற வேலை ஆட்கள்னால சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இல்லையா நாம் போட்டு இந்த இதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு வச்ச பணம் சம்மந்தம் இல்லாமல் வேறு விதத்தில் திடீர் செலவுகள் வந்து கடைசியில் நாம் எஸ்டிமேட் போட்ட செலவை பண்ண முடியாமல் சில நெருக்கடிகள் உருவாகிருக்கும். ஆக மொத்தத்தில் எது செய்யணும்னு நினச்சா அந்த வேலை முழுசாக செய்ய முடியல. இப்படி ஒரு நிர்பந்தங்கள் உருவாகியிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக சுகஸ்தானத்தில் தடப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்து ஆரம்பிக்கிறதுக்கு, மீண்டும் அதை தொடங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க. இன்னொரு விதமாக ஆரோக்கிய ரீதியில் கூட சொன்னேங்க. சரிங்களா? நரம்பு சம்மந்தப்பட்டது, அதாவது மூட்டு வலி, அதே மாதிரி ஒரு மனம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை, சரியான தூக்கம் வர்றதில்லைங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா ஜென்மத்துக்கு சுக்கிரன் வரும்போது ஒரு உற்சாகத்தை கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி 11ஆம் பாவகத்தில் புதன் வக்ர நிலை அடைய போகிறாருங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு எதிர்பாராத ஒரு லாபம், அதுவும் அயல்நாடு தொடர்பு, வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அல்லது வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சமூக துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராத சில மாற்றங்கள் உருவாகும். மாற்றங்கள்னால் அது ஒரு நல்ல வாய்ப்புகளாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 10ஆம் பாவகத்தில் செவ்வாய் இந்த மாதம் முழுசாகவே இருப்பாருங்க. அப்போது இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற போது ஆளுமை தன்மையான, சரிங்களா, ஒரு அங்கீகாரம், நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறோம் கிடைக்குமா, இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்கிறோம், இந்த கம்பெனி மூலியத்திலேயே ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு அமையுமா, ஒரு வெளிநாடு வாய்ப்பு அமையுமா. ஆனால் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா, நாம் 4 பேருக்கு மண்ணில் கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்தவங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போகிற மாதிரியும், கொஞ்சம் நெருக்கடிகளை அப்படியே அதிகரிக்கிற மாதிரியும் இருக்குது. அதுக்கு காரணம் இன்னும் சொல்ல போனோம்னா, குடும்ப ரீதியிலும் சில பிரச்சனைகள் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. காரணம் என்னென்னா, அதாவது நாம் சொல்கிற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல. இத்தனை நாள் நம்ம போராடி கொண்டுட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்தோம்னா நல்லவங்களாக தான் இருந்தோம், கெட்டவங்களாக தெரியுது. இது காரணம் என்னென்னா, நாம்ளும் கெட்டவங்க கிடையாது, அவங்களையும் நம்ம கெட்டவங்கன்னு சொல்கிறத விட நேர காலங்கள் அந்த மாதிரி சில பாதிப்புகள் கொடுத்தது. அந்த பாதிப்புகள்னால நமக்கு ஒரு மன அழுத்தமும் உருவானது. ஆனால் அதனால தான் சொல்கிறேங்க, அதாவது சனியும் வக்ர நிவர்த்தி ஆகுது, குருவும் 12ஆம் இடத்துல உச்சபலம் அடையுது. இந்த குரு பார்த்தோம்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக தானே வராரு ஒரு விதத்தில் பார்த்துட்டோம்னா. சரிங்களா? 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது அது ஒரு ராஜயோகம் தான். இன்னொன்று பார்த்தோம்னா ஜென்மத்தில் கேது இருந்ததுனால மனக்குழப்பங்கள், அந்த எல்லாமே தீரக்கூடிய அந்த இடத்துக்கு சுக்கிர பகவான் வரப்போகிறாரு. அதாவது இது 4ஆம் தேதி பெயர்ச்சியாகி வரப்போகிறாரு. 10ஆம் பாவகத்தில் செவ்வாய். அப்போ தொழில், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய லட்சியங்களை அது சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போது புதிய விஷயங்கள் தொடங்குறதா இருந்தால் 25ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிங்க. அது முற்பகுதியில் சில விஷயங்கள் நம்ம செய்யணுங்கிற போது, இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இல்லை நம்ம விரயம் பண்ண முடியாத சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, சாதகமாக முடியும். அதே மாதிரி அன்பு சார்ந்த சில விஷயங்கள், பழக்க வழக்கங்கள், இந்த ரீதியில் வந்த கசப்புகளும், அதாவது சில பிரிவுகளும், அதாவது அது எல்லாமே ஒரு சாதகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கண்டுக்காமல் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ராசியை வச்சு இந்த நேரத்தில் சில ஜீவ சமாதிகளுக்கு போய் அதாவது கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றதும், 10ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முருகரை வழிபாடு பண்ணுறதும், சரிங்களா? அதே மாதிரி ஜென்மத்துக்கு சுக்கிரன் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு அருள் கிடைக்கக்கூடிய
ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணுங்க. இது எல்லா பிரார்த்தனைகளும் பண்ணணும்ட்டு இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, மாற்றங்கள் உருவாகும். சரிங்களா? இந்த கோச்சார அடிப்படையில் இந்த பலன்கள் நான் சொன்னதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இன்னும் தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா இன்னும் அற்புதமான யோகங்கள் வரும். அதே கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் உண்டாகும். அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.